உலகத்திலே ஒரு நடிகருக்கு கோயில் கட்டுறதுங்கிறது புரட்சி தலைவர் கூட கோயில் யாரும் கட்டலை. அவருடைய சமாதியாக தான் வச்சு கும்பிடுறாங்க. இது கேப்டன் ஆலயம் அப்படின்னு வச்சு கும்பிடுறதே அது ஒரு நடிகருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மரியாதை. அது அவர் புரட்சி தலைவரிடம் தான் அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார். மக்களுக்கு எப்படி தானம் பண்ணணும், கொடைகள் கொடுக்கணுங்கிறத அவர் அவற்றிருந்து கற்றுக்கொண்டார். புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகராகவும் இருந்தார். அதனால அவர் அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவராக இருந்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் தான் அந்த மக்களுக்காக செஞ்சதில் தான தர்மங்கள் பண்ணார். கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். நம்முடைய துரதிர்ஷ்டம், அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. ரொம்ப கோவக்காரராக நடந்துக்கிட்டாரு. கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருந்திருப்பாருன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட்சியில் பெரும்பங்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு எமோஷனல் கேரக்டர், டக்குனு கோவப்பட்டுருவார். இப்போ அந்த அம்மா ரொம்ப சாந்தமாக அணுகுமுறையாக நல்லா டீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய அணிக்கு எதிர்காலம் இருக்கிறது.